கொட்டிட்டு போயிட்டாங்க. நான் உங்களுக்கு ஒரே ஒரு வீடியோ மட்டும் போடுறேன். அந்த வீடியோனுடைய ஆடியோ மட்டும் நீங்க கேட்கணும். எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான எண்ணம் கொண்டவர்கள் அவங்க கையில் அரசியல் அதிகாரம் கொடுத்தா இந்த சமுதாயம் என்ன ஆகும் என்பதற்கு ஒரு உதாரணம். இந்த வீடியோவை போடுறேன், அதை மட்டும் தயவு செஞ்சு நீங்க ஒரே நிமிஷம் கேளுங்க. இருக்கின்றது என்று சொன்னால் அண்ணாமலை அவர்கள் அண்ணன் அவர்கள் செல்லுகின்ற அத்தனை இடங்கள் கேரளாவில் நான் நேரடியாக பார்த்தேன். விநாயகர் சதுர்த்தி நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு ஒரே ஒரு நபர் வேண்டும், எங்களுடைய இளைஞங்க அண்ணாமலை அவர்களை அனுப்புங்கன்னு கேரளாவில் கேட்கலாம். தெலுங்கானால ஒரு பிரச்சனை, எங்களுக்கு தலைவர் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால இந்தியா முழுவதும் பிரச்சனை எங்க இருந்தாலும் சரி, நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் இளைஞங்க அன்மாளர்கள் என்று சொல்லி இன்னைக்கு எப்படியாவது இங்க பேச விடக்கூடாது அப்படின்னு சொல்லி 3 வண்டியில வாகனத்தில் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம், ஏற்பாடு செய்யப்படுது. 3ஐயும் சீஸ் பண்ணாங்க. ஆனா அவருடைய குரல் ஒலிக்க வேண்டும் சொல்லி வண்டியில ஏறி நின்று தொண்டகளிய பேசினார். யாருக்காக? நமக்காக, இந்த பகுதியினுடைய மக்களுக்காக. அதனால தலைவர் கால்பட்டு விட்டால் அந்த இடத்துல நிச்சயமாக தீர்வு ஏற்பட்டு விடும் அப்படின்னு சொல்லி நமக்கு அத்தனை பேர்த்துக்கு தெரியும். அதனால இங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் அத்தனை பேர்த்துக்கு ஒரு நம்பிக்கை தர விரும்புகின்றோம். தலைவர் அவர்கள் யார் சொன்னாலும் கேட்கக்கூடிய தலைவர் கிடையாது. அதனால அவர் முடிவு செய்து விட்டா என்னங்க, அவரு பேச்ச அவரே கேட்க மாட்டாரு. அது மாதிரி தலைவர். அதனால நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு வழிகாட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவர்கள், பொதுச்செயலர் அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்கள், அண்ணன் பாலகுமாரன் அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய எல்லா திருப்பூர் இந்த பகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், தலைவர்கள், அக்கா மலர்கொடி அவர்கள், மாநில பொறுப்புல, மாவட்ட பொறுப்புல, மண்டல் பொறுப்புல, கிளை பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்கள், மிக முக்கியமாக இந்த இடுவாய் பகுதியிலிருந்து சின்னகாளிபாளையம் சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் எல்லோருக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஒரு 20 நிமிஷம் பேசுவேனுங்க. தீர்வு அப்படிங்கிறது நாம பேசிட்டு தீர்வுக்கு வரும். ஏன்னா நம்ம இத்தனை பேர் கைதாகி இவ்வளவு மனித சக்தியை ஒரு 6 மணி நேரம் ஒரு அரசு இவ்வளவு மனித சக்தியை ஒரு இடத்துல அடைச்சி வைக்கணும்னு ஒரு அரசு விரும்புது. இது ஆங்கிலேயர்கள் காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மனித சக்தியை ஒரு இடத்துல அடைச்சி வச்சு ஒரு அரசு ஸ்டேட்னு நாம சொல்லுவோம். எந்த வேலையும் செய்யக்கூடாது, வெளியே போனா நான் விட மாட்டேன் அப்படின்னு அடைச்சி வைக்கிறாங்கன்னா அந்த அரசுனால ஒரு விஷயத்தை செய்ய முடியல. அந்த அரசு சொல்றத மக்கள் கேட்க தயாரா இல்லை. அந்த அரசுக்கு அந்த இடத்துல மரியாதை இல்லை. அந்த அரசு சொல்ற எந்த பேச்சையும் யாரும் காது கொடுத்து கேட்க போவதில்லை. அப்படின்னா தான் இந்த 144 தடை உத்தரவு போடுவாங்க. புதுசா வந்திருக்கக்கூடிய சட்டத்துல 163 BNSS அப்படிங்கிறாங்க. இது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் வெற்றி. எப்பவுமே நான் வச்சுங்க, அரசியல்வாதிகள், அரசியல் நண்பர்கள் புரிஞ்சுக்கணும், பிரிவென்டிவ் அரெஸ்ட், கைது பண்ணி ஒரு இடத்துல நாங்கள் அடைச்சு வைக்கிறோம். அதன் பிறகு அவங்களுடைய இந்த கொடூரமான எண்ணம் 6 மணிக்கு விடலாம், 7 மணிக்கு விடலாம், 8 மணிக்கு விடலாம், இல்ல உங்களுக்குலாம் நாங்கள் புத்தியை கழிச்சிடலாம் அப்படின்னா 9 மணிக்கு விடலாம். அடுத்த முறை எப்படி வருவீங்க பார்க்கலாம் அப்படின்னா 10 மணிக்கு விடலாம். பல இடத்துல 12 மணிக்கெல்லாம் கூட விட்டுருக்கிறான். அதனால இந்த பிரிவென்டிவ் அரெஸ்ட், இந்த கைது என்பது அரசு செயலிழந்து விட்டது என்பதற்கான உதாரணம். அது முதல் வெற்றி. ஏன்னா இந்த அரசு கிட்ட வேற எந்த வாய்ப்புமே இல்லை. ஒரு RDO தலைமையில பீஸ் கமிட்டி, சின்னகாளிபாளையத்தில் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சமாதான பேச்சுவார்த்தை, கவுன்சிலர், மேயர் அவங்கள பேசுறது எல்லாமே தோற்றுவிட்டது. கடைசி ஏன்னா நல்ல விஷயம் சொல்றேன் அப்படின்னாங்க, எப்பவுமே ரம்மி ஆடும்போது அடுத்தவங்க கையில என்ன கார்டு இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு அரசனுடைய கடைசி ரம்மி கார்டு தான், வேற எதுவும் உங்களோட கார்டே கிடையாது. இதுக்கப்புறம் நமக்கு அவங்க விளையாடணும். இந்த பிரிவென்டிவ் அரெஸ்டுக்கு அப்புறம் நம்ம சொல்றதுக்கு அரசு ஆட்டம் போடுவாங்க. நாளையில இருந்து நீங்க அதை பார்ப்பீங்க. அதனால கைது செஞ்சுட்டாங்க, உள்ள ஒரு 6 மணி நேரம் அடைச்சு வச்சிருக்கிறாங்க, எங்களை எந்த வேலையும் செய்ய விடல அப்படிங்கிறது ஒரு அரசியல்வாதியா இருந்தா நீங்க பெருமைப்படணும். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக, ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் போராட்ட குணத்துல களத்துக்கு அதுவும் குறிப்பாக இன்னைக்கு திருப்பூர்ல கைது ஆவோம் என்று தெரிந்து களத்துக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் இந்த இடத்துல பாராட்டு. ஏன்னா இன்னைக்கு கைது ஆவம் தான் நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, கைது ஆவம் தான் வந்திருக்கிறீங்க. யாருமே கைது செய்ய மாட்டாங்க, யாரும் இங்க வரல, எல்லா தலைவர்களும். அதே போல சின்னகாளிபாளையத்தினுடைய கிராம பொதுமக்கள் இன்னைக்கு பாட்டி இங்க இருக்கிறாங்க. பாட்டி உங்க வயசு என்னங்க பாட்டி? தப்பா நினைச்சு கூட
பாட்டி 65 வயசு, சின்னகாலைபாளையத்துல அங்க ஸ்பாட்ல இருந்தாங்க. இன்னைக்கு கைதுமாயி வந்திருக்கிறாங்க. அவங்க கைதாக வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்பாட்ல இருந்து அப்படியே அவங்க நடந்து போயிருக்கலாம். இருந்தும் நம்ம கிராமத்துக்காக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி போராடுறாங்க, தலைவர்கள் எல்லாம் போராடுறாங்க அப்படிங்கிற ஒரு தார்மீக அடிப்படையில் இன்னைக்கு 65 வயது இருக்கக்கூடிய அம்மா பேர் என்னங்கம்மா? மணியம்மாள். 65 வயது இருக்கக்கூடிய மணியம்மாள் அவங்களும் கைது பண்ணி வர்றாங்க. ஆச்சரியம் என்னன்னாங்க, ஸ்பாட்ல மணியம்மா அவங்க கிட்ட பேசும்போது, தம்பி நாங்கெல்லாம் எல்லாத்துக்கும் கட்டுப்படுவோம், ஏதாவது ராணுவத்துக்கு அனுப்பிச்சு சுட்டுக்கிட்டு போட போறாங்க எங்களையா, ஒரு வார்த்தை என்னன்னு பாரு தம்பி. இதுதான் அந்த கிராம மக்களுடைய யதார்த்தம், அந்த கிராம மக்களுடைய எளிமை, அந்த கிராம மக்கள் எதையும் நம்பக்கூடியவர் என்பதற்கு அம்மா அவர்கள் பேச்சே ஒரு உதாரணம். இதை பயன்படுத்தி தான் செவ்வாய்க்கிழமை காலையில 16ஆம் தேதி அதிகாலையில திருப்பூர் மாநகராட்சியிலிருந்து கொண்டு வந்து இதை பயன்படுத்தி ஒரு குப்பையை கொண்டுட்டு போயிட்டாங்க. நான் உங்களுக்கு ஒரே ஒரு வீடியோ மட்டும் போடுறேன். அந்த வீடியோனுடைய ஆடியோவை மட்டும் நீங்க கேட்கணும். எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான எண்ணம் கொண்டவர்கள், அவங்க கையில அரசியல் அதிகாரம் கொடுத்தா இந்த சமுதாயம் என்ன ஆகும் என்பதற்கு ஒரு உதாரணம். இந்த வீடியோவை போடுறேன், அதை மட்டும் தயவு செஞ்சு நீங்க ஒரே நிமிஷம் கேளு. தக்காளி விளையும்பா, கூலி தொழிலாளி, என்னோட மேயர் தான் குப்பை கொண்டு ஓட்டுறாங்கன்னு நாங்கள் பாதிப்பு அடையுதுன்னு மேயர் தான் சொன்னாங்க. நாங்கள் பேசிட்டுவோம், மன்னிச்சுக்குவோம், தெரிஞ்சு தெரியாமையும் பேசிட்டு மன்னிச்சுக்குவோம், நன்றி வணக்குவோம், எந்த இருந்தாலும் மன்னிச்சுக்குவோம். உங்களுக்கு பாராட்டும், உங்களுக்கு மறக்கவே மாட்டோம். எதை குப்பை கொண்டு வந்து கொட்டுலிங்கிறீங்க, உங்களுக்கு மறக்கவே மாட்டோம். அனைவருக்கும் வணக்கம். சின்னக்காளிபாளையம் செல்வகுமார். இப்போ இடுவாய் ஊராட்சி சின்னக்காளிபாளையத்தில் வந்து திருப்பூர் மாநகராட்சி வந்து குப்பை வச்சா அண்ணா ஒருத்தர், அடுத்து வந்து மேடையில் அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்க. வருத்தம் அடைஞ்சிருந்தீங்கன்னா அந்த நாங்கள் பேசின அந்த பேச்சுக்காக நாங்கள் அவர்கிட்ட இப்போ வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கலாம். ஈஸ்வரன், ஆட்டைபாளையம். எங்களுடைய இடுவாய் ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னக்காளிபாளையத்தில் மாநகராட்சி நிர்வாகம் குப்பை கொட்டுவதற்காக பல்வேறு துரிதமான பணிகளை செய்தது. நாங்கள் பல கட்டமாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. எதுக்காக இந்த வீடியோ போடுறாங்க? இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்த வீடியோ ஒருத்தர் அனுப்பிச்சார். இந்த வீடியோல கிராம மக்கள் முதல்ல பாருங்க, ஒரு அப்பாவி பெண்மணி, மோஸ்ட்லி விவசாய வேலை செய்யறவங்க இந்த அம்மா, கூலி தொழிலாளி இந்த அம்மா, இந்த மாதிரி நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு அக்கா வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுங்க என்ன பண்றாங்க பாருங்க, அந்த மேயருடைய படத்தை போட்டு ஊருடைய பெரிய மனிதர்கள் இங்க இருக்கிறாங்க, ஊருடைய பெரிய மனிதர்கள் மக்களுக்காக போராடுறோம். எதுக்காக இந்த வீடியோ வந்துச்சுன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த மேயர் அலுவலகத்திலிருந்து ஊர் மக்களை சொல்றாங்க, நீங்க எல்லாம் மேயரை பத்தி தப்பா பேசிட்டீங்க, நீங்க அந்த கூட்டம் போடும் பொழுது ஆர்ப்பாட்டம் நடக்கும் பொழுது மேயருடைய அப்பாவை பத்தி தப்பா பேசிட்டீங்க, நீங்க ஊருக்காரங்க எல்லாம் மன்னிப்பு கேட்டீங்கன்னா மேயர் பெரிய மனசு பண்ணி உங்களை மன்னிச்சுட்டு அந்த குப்பை போட மாட்டாரு, நீங்க ஊருக்காரங்க மன்னிப்பு கேட்கலனா மேயர் ராணுவத்தை கொண்டு வந்து குப்பையை போடுவாரு அப்படின்னு மிரட்டுறான். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம். ஞாயிற்றுக்கிழமை காலையில அந்த ஊர்ல இருந்து 12 பேர் போறாங்க, உங்ககிட்ட ரெக்கார்டு பண்ணிட்டு போறாங்க, இந்த மாதிரி ஐயா மன்னிச்சுங்க, நாங்க தெரியாம சொல்லிட்டோம். இதெல்லாம் பாருங்க, ஒரு ஜனநாயகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மள ஒரு அரசியல் கட்சியினுடைய உறுப்பினர்களா இருக்கிறோம். ஜனநாயகப்படி நம்முடைய குழந்தைகள் ஒரு நாட்டில் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம். பெரியாள் சின்னாள்னு இருக்கக்கூடாது, எல்லாரும் சமமான ஒரு சமுதாயத்தில் இருக்கணும்னு நினைக்கிறோம். சாயந்தரம் மேயருடைய அலுவலகத்துக்கு போறாங்க, மேயரையே சந்திக்கிறாங்க, மன்னிப்பு வீடியோவை காட்டுறாங்க, எல்லாம் மன்னிச்சுங்க மன்னிச்சுங்கன்னு மேயர்கிட்ட கேட்ட பிறகு மேயர் உறுதிமொழி எடுக்கின்றார், உறுதிமொழி கொடுக்கிறார். எல்லாரும் மன்னிப்பு கேட்டீங்க, இதுக்கு மேல நான் எதுவும் பண்ணல, நான் வந்து உங்க ஊர்ல குப்பையெல்லாம் கொட்ட மாட்டேன், கோர்ட்டுக்கு போய் நாங்க கோர்ட்ல வேற ஆர்டர் வாங்கிட்டு வேற ஊர்ல நாங்க குப்பையை கொட்டிக்கிறோம், எல்லாம் கிளம்பி போங்கிறாங்க. அது பிறகு ஊர் மக்கள் கிளம்பி வர்றாங்க. செவ்வாய்க்கிழமை காலையில போலீஸ் பாதுகாப்போடு வந்து குப்பையை கொட்டிட்டு போறாங்க. எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னாங்க, எதுக்காக இதை சொல்லுகிறேன் என்றால், தவறான மனிதர்கள் கையில் அரசியல் அதிகாரம் கொடுத்தா என்ன ஆகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உதாரணம், இவங்க இன்னைக்கு திருப்பூர்ல மேயரா இருக்கலாம், இன்னொரு இடத்துல முதலமைச்சரா இருக்கலாம், இன்னொரு இடத்துல அமைச்சரா இருக்கலாம், தவறான ஆட்கள். இதே திருப்பூர் மேயர் தினேஷ், இதே திருப்பூர் மேயர் இப்ப ஒரு வீடு கட்டிட்டு இருக்கார். அந்த வீடு கட்டும் பொழுது தவறான முறையில மின்சாரத்தை பயன்படுத்தினார் என்பதற்காக மின்சார வாரியம் அவருக்கு 42,000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்கு. இப்பதான்